ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடி கேஸில் என்ன நடந்துச்சுன்னா, முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹச்சுன்னு தும்பிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒரு சீன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்து சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்ச வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே ஆவி பிடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி காய வச்சுட்டு வந்து உட்காந்து ஆவி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து முத்து அவங்க அம்மா பார்த்து, என்னடா இவங்க பண்ணிகிட்ருக்காங்களோ, ரொமான்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு, டேய் முத்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மீனா எந்திரிச்சு, அத்தை நாங்கள் வந்து ஆவி தான் பிடிக்கிறோம், என்ன ஆச்சு அத்தை அப்படின்னாங்க. ஆவியை ஏன் வந்துட்டு நடு வீட்டில் பிடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு முத்து வந்து வழக்கம் போல் சொன்னார், இந்த மாதிரி ஆவி வந்து எங்கே பிடிச்சா என்னம்மா, ஆவி வந்து எங்கே பிடிச்சா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர் பார்க்கல வழக்கம் போல் அவர்கிட்ட இதில் பேசிகிட்டு இருந்தார். இவன் இப்படியே தான் பேசுவோம், அடங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுட்டாங்க. ஆவி வந்து ஓரமாக போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் முத்து வந்து வா மீனா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. மீனா வந்து இல்லைங்க, இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நவுந்து போயிடுறாங்க. முத்து வந்து அந்தாண்ட நவுந்துடுறாரு. இவர் மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் பேசிகிட்டே வந்து டக்குன்னு அந்த சுடு தண்ணி இருக்கிறீங்களா அது மேலே டக்குன்னு காலை வச்சுட்டாரு. டக்குன்னு அது மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் மனோஜ் மேலே கொட்டிடுச்சு. அவர் வந்துட்டு ஐயோன்னு சொல்லி கீழே விழுந்துட்டு கத்துறாரு, ஐயோ தண்ணி மேலே கொட்டிட்டான், மழை கொட்டிட்டான் அப்படின்னு. எல்லாருமே வந்துட்டு வெளியே வந்து குடுன்னு ஓடி வந்து பார்த்தா அவர் வந்து கீழே விழுந்துட்டார். ரோகிணி வந்து சொன்னாங்க, என்னங்க நடு ஹாலில் வந்து உட்காந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் ரூமில் போய் உட்காந்து பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க. ஆமாண்டா அப்படி போய் பண்ண வேண்டியது தானே முத்து, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. முத்து வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு, ஏங்க எங்களுக்கு எங்கே ரூம் இருக்குது, எல்லாருக்குமே ரூம் இருக்குது, எனக்கு எங்கே ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படியே வந்துட்டு மனோஜும் வாயடிச்சு போயிட்டாங்க. சரி ஓகே அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அம்மாவும் அமைதியாக இருந்துட்டாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் என்னென்னா ஸ்ருதி வந்து, ஆமாம் அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, அவங்களுக்குன்னு ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, ஸ்ருதி வந்து இப்போல்லாம் முத்துக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து இவர் ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் கேட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதி போயிட்டாங்க. அங்கே போன வாட்டி என்னென்னா அவங்க ஆர்டர் எடுக்க சொல்கிறாங்க. டக்குன்னு போய் ஸ்ருதி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஆர்டர் எடுக்கிறாங்க. ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க, 2 ஆர்டர் எடுத்தாங்க. அப்புறம் அந்த ஒரு பர்சன் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா என்னமோ ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கு, நீங்கள் என்ன ஆர்டரே வரலன்னு சொல்லிட்டுருந்தாங்க. உடனே ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட போய், என்ன 10ஆம் நம்பர் டேபிளுக்கு வந்து நீங்கள் இன்னும் இது பண்ணலை, ஆர்டர் என்ன கொடுக்கல, ரொம்ப நேரம் ஆச்சு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாதி தான் வெந்திருக்கு, அப்படியே போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன செஃப் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் செஃப்போட வேலை வந்து வேலை செய்கிறது தான், அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுனால இல்லை, அது உங்கள் வேலை. சரி ஓகேங்க ரெடியான வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுவும் என்னோடய வேலை கிடையாதுங்க, ரெடி ஆகிடுச்சு இல்லைன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ரவி ஸ்ருதியை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்துட்டாங்க. அப்புறம் சுற்றி கேட்டாங்க, ஓகே சூப்பர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் எடுத்துகிட்டு போய் அந்த 10ஆம் நம்பர் டேபிள் வச்சாங்க. அந்த கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா, இது கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கேட்குறாங்க. உப்பு கம்மியாக இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படி. ஓகே சார் நான் டேஸ்ட் பண்ணுறேன்னு போனோன்னு, ஐயோ சார் ஸ்பூன் எங்கே, அதை தாங்க நான் கேட்குறேன், ஸ்பூன் இல்லாமல் நான் எப்படிங்க சாப்பிட்றதுன்னு சொல்லி ஸ்ருதிக்கிட்ட அந்த கஸ்டமர் கேட்குறாரு. டக்குன்னு வந்து ஓகே ரவிக்கிட்ட வந்து ஸ்ருதி கேட்குறேன், எங்கள் ஸ்பூன் ஏன் கொடுக்காம விட்டீங்க செஃப் அப்படின்னு. அதெல்லாம் உங்கள் வேலைங்க, நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்பூன் இருக்கிற இடத்துக்கு வந்து ரவி கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் இருக்காங்க, நீட்டு தான் அவங்க மேனேஜர் பேர். அவங்க வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு எவ்வளோ அவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட வந்து ரவி சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க ஓனர், அவங்க அப்படி தான் வேலை செய்வாங்க, அவங்களோட ஷாப்புக்கு அவங்க வேலை செய்வாங்க, எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ நான் அது வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கிளம்பிட்டாங்க. அப்புறம் ரவி வந்து பார்த்து, வீட்டில் நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணும்னே டீஸ் பண்ணிகிட்ருக்காரு சுற்றியை. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அந்த போலீஸ்கார் ஒருத்தர் இருந்தார்ல, முத்துக்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வந்து மாட்டிக்கிட்டார் முத்துக்கிட்ட. ஏதோ தான் எமர்ஜென்சியாக வந்துட்டு அந்த போலீஸ்காரோட அம்மாவுக்கு வந்து எமர்ஜென்சியாக மெடிக்கல் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பேசிகிட்டே வந்திருக்காரு. முத்து என்ன பண்ணாருன்னா டக்குன்னு அதை வீடியோ எடுத்துக்கிட்டார். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு வந்து நிறுத்தினோடனே அவரோட வண்டியை வந்து நோ பார்க்கிங் நிறுத்திட்டார் தெரியாமல். அதை போயிட்டு முத்து வந்து டக்குன்னு ஒரு காரில் அந்த செயினை எடுத்துகிட்டு போய் போட்டு லாக் பண்ணிட்டாரு. அந்த போலீஸ்கார் வந்து வெளியே பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்பலான்னு பார்க்குறாரு. ஆனால் வந்து வண்டி நவரில் என்னென்னு பார்த்தா செயின் கட்டியிருக்கு. யார் அப்படின்னு சொல்லி இவர் அங்கேருந்து கூப்பிட்றாரு முத்து, சார் இங்கே வாங்க அப்படின்னு.
அவர் வந்து ரொம்ப கோவமா வந்துட்டு, எதுக்கு எப்போ பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டியிருக்காரு. ஏங்க போலீஸ்காரன் நீங்கள் ரூல்ஸே ஃபாலோ பண்ண நான் ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டுருக்கா தான் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு என்னங்க எமர்ஜென்சி? எனக்கு தான் அன்றைக்கி எமர்ஜென்சி இருந்துச்சு. அதை நீங்கள் வந்து கேட்டிங்களா? ரூல்ஸ்ன்னு பேசிகிட்டு இருந்தீங்க. ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? எல்லாருக்குமே ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அதனால தான் சார் அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவங்க ஃப்ரெண்டு வந்து முத்துவோட ஃப்ரெண்டு வேணாண்டா டேய் எதுக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு, இவரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத முத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. முத்து வந்து கேட்கல. இல்லை இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸு, நான் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து விடாமல் அதை பண்ணிகிட்டே இருக்கார். அப்புறம் வந்து போலீஸ்காரருக்கு முத்துக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போயிடுச்சு. ஒழுங்காக வந்துட்டு சாவியை கொடு அப்படின்னு சொல்கிறார். இல்லை சார் கொடுக்க முடியாது, நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு முத்துக்கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு போய் அதை ஓப்பன் பண்ணிட்டாரு. அப்புறம் பப்ளிக்லாம் வந்த வாட்டி முத்துக்கிட்ட வந்து பப்ளிக்லாம் இருந்த வாட்டி போலீஸ்காரன் வந்து கேட்குறாங்க, போலீஸ்கார் சார் நீங்களே வந்து இப்படி வந்து பப்ளிக் இது ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் வந்தால் பப்ளிக் வந்து எப்படிங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அவர் டக்குன்னு கிளம்பி போயிட்டார். முத்து வந்து அந்த வீடியோ வந்து வச்சு என்ன பண்ண போகிறோம், அப்படி என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ்காரன் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்பிட்ட வாட்டி முத்து வந்து ஒரு கால் பண்ணி ஒரு ஃபோனில் ஏதோ பண்ணிட்டுருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ப்ரோமோவில் என்ன வருதுன்னா, அந்த போலீஸ்காரரை வந்து அவரோட சீனியர் ஆஃபீஸர் வந்து 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் வெளியே வந்துட்டு இது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, யார் பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வந்து இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரீ டைமில் வந்து என்னோடய சேனலில் இருக்கிற அந்த பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.